ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா லாஜிக் கேட்ஸ், அதோட ட்ரூத் டேபிள் அண்ட் ஸ்விட்சிங் ஈக்குவலன்ட் சர்க்கியூட். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது போகிறதுக்கு முன்னாடி லாஜிக் கேட்ஸ் என்னென்ன இருக்குது, இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, அதோட பின் கான்ஃபிகரேஷன் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா நார்மலாகவே டிஜிட்டல் சர்க்கியூட்ஸில் நமக்கு 2 இன்புட் இருக்கும். நார்மலாகவே இதை வந்து 2 இன்புட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அவுட்புட் ஆர் இன்புட் ரெண்டுமே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா 0 and 1. 0 and 1 அப்படின்னு எடுத்தால் தான் டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ். இந்த 0வை வேறு எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா லோ அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 1-ஐ வந்து ஹைன்னு சொல்லலாம். லோ அப்படின்னு சொன்னாலே 0ன்னு அர்த்தம், ஹைன்னு சொன்னால் 1ன்னு அர்த்தம். வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் ஸ்டேட், ஆன் ஸ்டேட். அதாவது எல்இடி க்ளோ ஆகுது இல்லை பல்பு எரியுது அப்படின்னா அப்போ நம்ம ஸ்விட்ச் யூஸ் பண்ணுவோம். ஸ்விட்ச் ஆனாக இருந்ததுன்னா நமக்கு பல்பு க்ளோ ஆகும். ஸ்விட்ச் ஆஃபாக இருந்ததுன்னா பல்பு எரியாது, பல்பு க்ளோ ஆகாது. அந்த டைமில் நம்ம 0க்கு பதில் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆஃப் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஆன், ஸ்விட்ச் ஆன்னா நமக்கு வந்து லைட்டு க்ளோ ஆகும், அப்போ வந்து ஹை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதர் நேம் வந்து பார்த்திங்கன்னா இது ஆன். ஸோ 0 எப்படி எழுதுனா 0ன்னு சொல்லலாம், லோன்னு சொல்லலாம், ஆஃப்னு சொல்லலாம். 1-ஐ ஹைன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆன் சொல்லலாம். ட்ரூத் டேபிளில் ஒவ்வொரு ஆத்தர் ஒவ்வொரு மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. 0 0 0 1 1 0 அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இல்லை லோ 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 ஹை ஹை லோ ஹை ஹை அந்த காம்பினேஷனில் இருக்கலாம். இல்லைன்னா ஆஃப் 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 ஆன் ஆன் ஆஃப் ஆன் ஆன் இந்த மாதிரி கான்ஃபிகரேஷனில் நமக்கு கிடைக்கலாம். இது நமக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று நம்பர் ஆஃப் இன்புட்ஸ். நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் எத்தனை இருக்குது, அவுட்புட்ஸ் எத்தனை வரும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ எத்தனை இன்புட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா n நம்பர் ஆஃப் இன்புட்ஸ், அவுட்புட் காம்பினேஷன் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 power, that is n அவுட்புட் இருக்குது அப்படின்னா எத்தனை இன்புட் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி நமக்கு காம்பினேஷன்ஸ். இது வந்து அவுட்புட் கிடையாது. ஸோ காம்பினேஷன் எத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 power n காம்பினேஷன் இருக்கும். n நம்பர் ஆஃப் இன்புட்ஸ்க்கு எத்தனை காம்பினேஷன் இருக்கும் 2 power n. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட வேல்யூ எனக்கு 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 இன்புட்ஸ், 2 இன்புட்ஸ்னால் எத்தனை காம்பினேஷன் வரும்னா 2 power 2. That means 4 combination. So A and B 2 input எடுத்துக்கிறோம். காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 0 0 1 1 0 1 1. ஸோ இதுதான் 2 இன்புட்ஸ். எத்தனை காம்பினேஷன் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 காம்பினேஷன்ஸ். ஸோ n is equal to 2. இது பார்த்தீங்கன்னா 4 காம்பினேஷன்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் 2 power n காம்பினேஷன்ஸ். ஸோ இதை தான் இங்கே எழுதியிருக்கோம். n இன்புட்ஸ் 2 power n காம்பினேஷன்ஸ். இதே 3 இன்புட்ஸ் எடுத்துக்கலாம். n is equal to 3 அப்படின்னா 2 power 3. தட் இஸ் எத்தனை காம்பினேஷன் நமக்கு இருக்கும் அப்படின்னா 8 காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன காம்பினேஷன் பார்க்கலாம். 0 0 தட் இஸ் ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1. இப்போ இதில் பாருங்கள் மொத்தம் எத்தனை இன்புட்ஸ் இருக்குது. தேர் ஆர் 3 இன்புட்ஸ். அப்போ n is equal to 3. எத்தனை காம்பினேஷன் இருக்குது 1 2 3 4 5 6 7 and 8. 8 காம்பினேஷன்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்வோம்னா 2 power n இன் ஜென்ரல். n இன்புட்ஸ் 2 power n காம்பினேஷன்ஸ். ஸோ இந்த நமக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் நீங்கள் போகும்போது அந்த ஸ்விட்சிங் சர்க்கியூட்டுக்கு நம்ம ஒரு பேசிக் பார்க்க போகிறோம். ஸ்விட்சிங் சர்க்கியூட்டில் நார்மலாகவே ஒரு ஸ்விட்ச் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்விட்சு. இதுக்கு வந்து நம்ம பல்பு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே நான் சப்ளை கொடுக்குறேன். இது ஸ்விட்ச். ஜென்ரலாக இந்த ஸ்விட்ச் ஆஃபில், அதாவது ஓப்பனில் இருக்குது அப்படின்னா இது க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் ஆகினா தான் ஷார்ட் ஆகும். க்ளோஸ் ஆகலைன்னா இந்த பல்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆனாக இருக்கும். லெட் அஸ் அஸ்யூம் திஸ் ஸ்விட்ச் நேம் அஸ் ஏ. ஸோ ஏ அப்படின்னு இருந்ததுன்னா அவுட்புட் வந்து இந்த எல்இடி ஆர் உங்களோட பல்பு க்ளோ ஆகிறது அவுட்புட்னு எடுத்துக்கலாம். ஒய்ன்னு எடுத்துக்கிறேன்.
ஏன்றது இன்புட், ஒய்ன்றது அவுட்புட். இப்போ நான் ஏ வந்து 0, அதாவது ஸ்விட்ச் வந்து இப்போ இந்த ஸ்விட்ச் ஓப்பனாக இருந்ததுன்னா இந்த கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஓப்பனாக இருந்ததுன்னா சர்க்கியூட் வந்து இந்த சப்ளையோட கனெக்ட் ஆகாது. கனெக்ட் ஆகலைன்னா பல்பு வந்து க்ளோ ஆகாது. ஸோ ஏ வந்து 0. 0க்கு நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? ஸ்விட்ச் வந்து ஆஃப் கண்டிஷன். ஸ்விட்ச் க்ளோஸ் ஆச்சுன்னா ஆன் கண்டிஷன், ஸ்விட்ச் ஓப்பனில் இருந்ததுன்னா ஆஃப் கண்டிஷன். ஸோ ஆஃபில் இருக்கும்போது எல்இடி நமக்கு பல்பு எரியுமா? எரியாது. ஸோ அவுட்புட் 0. ஸோ க்ளோ ஆகலைன்னாலையும் அவுட்புட் 0 அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணனா என்ன ஆகும்? இது இந்த மாதிரி கனெக்ஷன் வரும். ஸோ இது வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த சர்க்கியூட் வந்து நமக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா சப்ளை இதுக்கு கிடச்சி இந்த எல்இடி நமக்கு க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்விட்ச் க்ளோஸ்ட் ஆர் ஆன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். 0 அப்படின்னா ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸ்விட்ச்சு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ஆனில் இருந்ததுன்னா இந்த பல்புக்கு நமக்கு சப்ளை கிடைக்கும். சப்ளை கிடைச்சா பல்பு க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அவுட்புட் இஸ் 1. இது சிம்பிள் சர்க்கியூட். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பஃபர் எப்படின்னா ஏ ஒய், நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அது அப்படியே நமக்கு கிடைக்கும், அது அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பஃபர் ஏ கொடுத்தா ஏ வரும், இந்த ஏவோட வேல்யூ என்னவா இருக்கோ அது அப்படியே வரும். ஸோ எதுக்காக நான் உங்களுக்கு பஃபர் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நாட் கேட்டோட நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால உங்களுக்கு பஃபரை நான் இப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணி தரேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னென்ன கேட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கேட் வந்து பேசிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் ஆர் த பேசிக் லாஜிக் கேட்ஸ்? பேசிக் லாஜிக் கேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நாட் கேட். நாட் கேட், அண்ட் கேட் அண்ட் ஆர் கேட். இதுதான் பேசிக் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாட் அண்ட் ஆர். இதை நாட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 7404 அப்படின்னு சொல்லுவோம். 7404 இஸ் ஃபார் நாட் கேட், 7408 இஸ் அண்ட் கேட், 7432 இஸ் ஆர் கேட். 7404 இஸ் ஃபார் நாட் கேட், 7408, 7432. இந்த நம்பர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐசி நீங்கள் வந்து எடுக்கும் போதோ இல்லை ப்ராக்டிக்கல் நீங்கள் யூஸ் பண்ணும் போது இந்த ஐசி நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐசி 7404 இஸ் ஃபார் நாட் கேட், 7408 அண்ட் கேட், 7432 ஆர் கேட். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேசிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இருக்கிறது யூனிவர்சல் கேட்ஸ். யூனிவர்சல் கேட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இல்லை உங்களுக்கு வந்து 1 மார்க் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த யூனிவர்சல் கேட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். யூனிவர்சல் கேட்ஸ் பார்த்திங்கன்னா NAND அண்ட் NOR, இது ரெண்டு தான் யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த யூனிவர்சல் கேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஆப்ரேஷன்ஸாக இருக்கிற நாட் அண்ட் ஆர் இந்த 3 ஆப்ரேஷனும் இது பர்ஃபார்ம் பண்ணுறதுனால இது வந்து NAND கேட் இல்லைனா NOR கேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் நத்திங் பட் யூனிவர்சல் கேட்ஸ். இது இல்லாமல் இன்னும் சில கேட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட காம்ப்ளிமெண்ட் அண்ட் கேட்டோட காம்ப்ளிமெண்ட் என்னன்னு சொல்லுவோம்னா NAND கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் கேட்டோட காம்ப்ளிமெண்ட் என்னன்னு சொல்லுவோம்னா NOR கேட். ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். இங்கே வந்து இதோட அவுட்புட் 1ன்னு கிடைச்சதுன்னா இதோட அவுட்புட் இங்கே வந்து 0வாக இருக்கும். தட் இஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அண்ட் கேட் இஸ் NAND கேட், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஆர் கேட் இஸ் NOR கேட். ஸோ டோட்டலாக நம்ம என்னென்ன கேட் பார்க்க போகிறோம்? நாட் அண்ட் ஆர், NAND, NOR, தென் XOR, XNOR அப்படின்னு பார்க்க போகிறோம். XOR and XNOR. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நாட் கேட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேட் நாட் கேட். நாட் கேட்டோட சிம்பிள் பார்க்கலாம். லாஜிக் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சிம்பிள். நாட் கேட்டோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பஃபர் போட்டோம்ல, பஃபருக்கு ஒரு பபிள் போட்டு எடுப்போம். ஸோ இதுதான் சிம்பிள். இங்கே நான் இன்புட் ஏன்னு எடுக்கிறேன்,
ஏன்னு கொடுத்தோன்னா y is equal to a bar. a பாரை எப்படி எழுதலாம் அப்படின்னா a டேஷ்னு எழுதலாம். ரெண்டுமே ஒன்று தான், a bar இல்லைனா a டேஷ். ஸோ a கொடுத்தோம்னா a பார்னு வரும், அதாவது a டேஷ்னு சொல்லுவோம். 1 கொடுத்தா 0 ஆகும், 0 கொடுத்தா 1 வரும். இந்த பபிளுக்கு மீனிங் என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் நத்திங் பட் நாட் கேட். நாட் எடுத்தோம் அப்படின்னா 1ன்னா 0 வரும், 0வாக இருந்தால் 1 வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் உங்களோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதே சிம்பிளுக்கு நம்ம இதோட நம்பரும் நம்ம சேர்த்து எழுதிடலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 7404. ஐசியோட நம்பர் 7404. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரூத் டேபிள். இதோட ட்ரூத் டேபிள் பார்க்க போகலாம். இதில் சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட். ஏன்றது இன்புட், அவுட்புட் பி. இதில் இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ, அவுட்புட் வந்து பி. நான் 1 கொடுத்தா 0 வரும், 0 கொடுத்தா 1 வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஏவோட வேல்யூ நான் 0ன்னு அசியூம் பண்ணுறேன். 0ன்னா அவுட்புட் வந்து காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா 1ன்னு வரும். இதே நான் ஏவோட வேல்யூ 1 எடுத்தேன்னா அவுட்புட் வந்து 0ன்னு கிடைக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் ட்ரூத் டேபிள் ஃபார் யுவர் நாட் கேட். இதோட ஸ்விட்சிங் சர்க்கியூட் வரையலாம். ஸ்விட்சிங் சர்க்கியூட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது, பஃபரோட காம்ப்ளிமெண்ட்டு தான் நம்ம நாட் கேட்டுன்னு பார்த்துருக்கோம். இந்த ஸ்விட்சிங் சர்க்கியூட் நமக்கு எப்படி வரும்னா, இதுதான் நம்ம சப்ளை கொடுக்க போகிறோம். சப்ளைக்கு பேரலலாக நமக்கு ஸ்விட்ச் வரும். இதுதான் ஏ, இது ஒய். இப்போ பாருங்க, இந்த ஸ்விட்ச் நான் வந்து ஓப்பனில் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஓப்பனில் இருக்குன்னா ஆஃப் ஸ்டேட், ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். ஸ்விட்ச் ஓப்பனில் இருந்ததுன்னா இந்த சப்ளை டைரெக்டாகவே உங்களுக்கு இப்படி வரும். ஸோ இதில் வரதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ உங்களோட சப்ளை வந்து இதில் வரும்போது எல்இடி க்ளோ ஆகும். எல்இடி க்ளோ ஆச்சுன்னா நம்ம அவுட்புட் என்னன்னு சொல்லுவோம், ஆன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னா இந்த ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகும். ஸ்விட்ச் க்ளோஸ் ஆச்சுன்னா இது க்ளோஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வழியை போகாது, சப்ளை இதிலே உங்களுக்கு டவுன் ஆகிடும். ஸோ இப்போ இது வந்து ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும், க்ளோ ஆகாது. அப்போ அவுட்புட் இஸ் 0ன்னு அர்த்தம். திஸ் இஸ் நத்திங் பட் உங்களோட ஸ்விட்சிங் சர்க்கியூட். ஸ்விட்சிங் சர்க்கியூட்னா இந்த க்ளோ ஆக வேண்டிய இந்த எல்இடி ஆர் பல்புக்கு பேரலல் காம்பினேஷனில் நமக்கு ஸ்விட்ச் இருக்கும். இந்த ஸ்விட்சோட நேம் தான் இன்புட்டாக நம்ம எடுப்போம் ஏ, இந்த அவுட்புட்டு தான் பின்னு எடுப்போம். ஸோ 0னா 1, 1னா 0. ஸ்விட்ச் ஓப்பனில் இருந்துன்னா எல்இடி க்ளோ ஆகும், ஸ்விட்ச் க்ளோஸ் ஆச்சுன்னா எல்இடி ஆர் பல்ப் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். திஸ் இஸ் த ஸ்விட்சிங் சர்க்கியூட் எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பின் கான்ஃபிகரேஷன். இதில் மொத்தம் எத்தனை பின் பார்த்தீங்கன்னா 14 பின் இருக்கும். அந்த 14 பின்னை தான் இப்போ நான் வரைய போகிறேன். இது ஐசி வந்து 7404. 7404னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இட்ஸ் அ நாட் கேட் அப்படின்றத பார்த்தோம். இதில் 1 2 3 நம்ம நம்பர் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், மொத்தம் 14 பின். நான் ஸ்டார்டிங் 1 to 7 இப்படி போட்டுட்டு 8 இங்கே ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த எல் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஸோ இது வந்து இதோட கண்டினியூட்டி இங்கே ஆரம்பிக்கும். 8 9 10 11 12 13 and 14. இதில் எப்போவுமே ஃபஸ்ட்டு பின், அதாவது 7th பின் அண்ட் 14 பின், இதில் டாப்பில் இருக்கிற அது இப்படி திருப்பினீங்க அப்படின்னா ரைட் சைட் மோஸ்ட் கார்னர் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு டாட் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டாட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அது எண்ட் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் 1 2 3 7 and 14ல் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகும்.
எப்பவுமே 14th பின் என்னன்னு சொல்லுவாங்கன்னா விசிசி சப்ளை கொடுக்கறதுக்கான பின். 7th பின் எப்போவுமே கிரவுண்டு. இந்த 2 பின்னை விட்டுட்டு மீதி இருக்கிற கனெக்ஷன் தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். இதில் பாருங்கள், நமக்கு எத்தனை இன்புட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்புட், அவுட்புட் வந்து சிங்கிள் அவுட்புட். அப்போ 1லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு பின்லேருந்து நாட் கேட் கனெக்ட் பண்ணி 2ல் வந்து அவுட்புட். ஸோ 1 வந்து இன்புட், 2 வந்து அவுட்புட்டுன்னு எடுப்போம். அதே போல் 3 இன்புட், 4 அவுட்புட். அதே போல் 5 இன்புட், 6 அவுட்புட். தென் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 8 and 9 இருக்கும், ஆப்போசிட்டில் எடுக்கக்கூடாது. 9 இன்புட், 8 அவுட்புட். இதெல்லாம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க, இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே போல் 11 இன்புட், 10 அவுட்புட், 13 இன்புட், 12 அவுட்புட். ஸோ இதுதான் பின் கான்ஃபிகரேஷன். ஸோ ஒரு ஐசியில் மொத்தம் எத்தனை கான்ஃபிகரேஷன் நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 காம்பினேஷன்ஸு வித்தின் அ சிங்கிள் ஐசியில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ ஐசி நம்பர் 7404. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேட் அண்ட் கேட். அன்கேட் சிம்பிள், அன்கேட்டோட சிம்பிள் 2 inputs, single output. AB inputs, y is equal to a dot b அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை a into b அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த டாட் வைக்காம ab அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். This is nothing but ungate. Ungateோட நம்பர் 7408. 7408 is the number of ungate. Next நம்ம பார்க்க போகிறது ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். இதுக்கு ட்ரூத் டேபிளில் எத்தனை இன்புட்ஸ் பாருங்க, a and b 2 இன்புட், அவுட்புட் single output, y is equal to a into b. ஓகே, இப்போ இதில் என்னென்ன காம்பினேஷன் இருக்குன்னு பாருங்கள். ஏற்கனவே பார்த்தோம், 2 இன்புட்ஸ்க்கு 4 காம்பினேஷன், 2 power 2 is 4, 0 0 0 1 1 0 1 1. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 0 0க்கு நமக்கு அவுட்புட் என்ன வரும்னா 0 தான். ரெண்டுமே லோவாக இருந்ததுன்னா 0, 0 1க்கு 0, 1 0க்கு 0, 1 1க்கு 1. இந்த ட்ரூத் டேபிள் அவுட்புட் நமக்கு எப்படி வந்ததுன்றத நம்ம ஈக்குவலண்ட், அதாவது ஸ்விட்சிங் சர்க்கியூட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்விட்சிங் சர்க்கியூட், இந்த ஸ்விட்சிங் சர்க்கியூட் எப்படி இருக்கும்னா ரெண்டுமே சீரிஸ் காம்பினேஷனில் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், ஏ ஸ்விட்ச் ஏ அண்ட் பி ரெண்டுமே நமக்கு ஓப்பனில் இருந்ததுன்னா இந்த கனெக்ஷன் வந்து ஃபில்ஃபில் ஆகல பாருங்கள், ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்குது. ஓப்பன் சர்க்கியூட்டாக இருந்ததுன்னா இந்த பல்புக்கு நமக்கு கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். அண்ட் ஏ அண்ட் பி ரெண்டுமே 0 0, அதாவது ஆஃப், ஸ்விட்ச் ஆஃப் கண்டிஷனில் இருந்ததுன்னா எல்இடி க்ளோ ஆகாது. ஸோ அவுட்புட்டு 0. ஃபார் எக்ஸாம்பிள், ஏவோட வேல்யூ நான் வந்து இப்போ ஓப்பனில் வச்சுட்டு பிஏ க்ளோஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பிஏ க்ளோஸ் பண்ணேன்னா, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பனில் இருக்குது. ஓப்பனில் இல்லைன்றதுனால ஈவன் பி க்ளோஸாக இருந்தாலும் நமக்கு சப்ளை கிடைக்காது. ஸோ ஏ ஓப்பன் கண்டிஷன், பி க்ளோஸ்டு கண்டிஷன், ஈவன் தோ நமக்கு சப்ளை இல்லை, அப்போ எல்இடி க்ளோ ஆகாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது க்ளோஸ் ஆகிடுச்சு, பட் வாட் அபவுட் திஸ், இது ஓப்பனில் இருக்குது. ஓப்பன்ங்கிறதுனால இதுக்கு கனெக்ஷன் இல்லை. கனெக்ஷன் இல்லைன்றதுனால அவுட்புட் நமக்கு 0. பிகாஸ் இது கனெக்ஷன் கொடுத்தாதான், இது க்ளோஸ் ஆனாதான் இந்த பல்பு வந்து க்ளோ ஆகும். அப்போ ஏ க்ளோஸ் ஆனாலும் பி ஓப்பனில் இருந்ததுன்னா அவுட்புட் நமக்கு 0வாக தான் இருக்கும், இங்கே பல்பு எரியாது. நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள், ரெண்டுமே நமக்கு ஹையில் இருக்குது. இதுவும் ஹையில் இருக்குது, இதுவும் ஹை. தட் மீன்ஸ் இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து ஷார்ட் ஆகிடும். ஷார்ட் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு சப்ளை
பல்பு கிடைக்கும், பல்பு வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அவுட்புட் இஸ் 1. திஸ் இஸ் த ஸ்விட்சிங் சர்க்யூட் ஃபார் யுவர் AND கேட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதோட பின் கான்ஃபிகரேஷன். ஐசி நம்பர் பார்த்தோம். ஐசி நம்பர் 7408. 7th பின் கிரவுண்ட், 14th பின் விசிசின்னு பார்த்தோம். இப்போ இதை எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. 2 இன்புட்ஸ் இருக்கு. 2 இன்புட்ஸாக இருந்ததுன்னா எப்படி வரலாம்? 1 and 2 இன்புட், 1 and 2 ரெண்டுமே இன்புட். இந்த 2 இன்புட்டையும் அன் பண்ணி 3rd பின் வந்து அவுட்புட்டாக எழுதும். அதே போல் 4 and 5 2 இன்புட், 6th பின் அவுட்புட். அதே போல் இங்கே எடுக்கும்போது 12 13 இன்புட், 11 வந்து அவுட்புட்டாக வரும். 12 and 13 இன்புட், 11 இஸ் அவுட்புட். அதே போல் 10 and 9 ரெண்டுமே நமக்கு இன்புட்டாக இருக்கும். 8 இஸ் த அவுட்புட். ஸோ 7th and 14th வந்து கிரவுண்ட் அண்ட் விசிசிக்கு கொடுத்தாச்சு. திஸ் இஸ் த பின் கான்ஃபிகரேஷன் ஆஃப் AND கேட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர் கேட். ஆர் கேட் சிம்பிள். ஆர் கேட்டோட சிம்பிள் எப்படி இருக்கும்னா this is the logic symbol. A input, B output, Y is B ரெண்டுமே input. A and B ரெண்டு input. Y is equal to A plus B அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ARP அப்படின்னு சொல்லுவோம். This is nothing but OR gate. ஸோ OR கேட்டோட நம்ம பின் கான்ஃபிகரேஷனுக்கு நமக்கு நம்பர் தேவை. ஐசி நம்பர் என்னென்னா 7432. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிளில் நமக்கு மொத்தம் எத்தனை இன்புட்ஸ் பாருங்கள். இன்புட்ஸ் A and B ரெண்டு இன்புட்ஸ். அவுட்புட் இஸ் Y is equal to A plus B. ஓகே, இப்போ என்னென்ன காம்பினேஷன் இருக்குன்னு பாருங்கள். நமக்கு தெரியும் 0 0 0 1 1 0 1 1 காம்பினேஷன். 0 0 ஆட் பண்ணோன்னா 0, 0 + 1 1, அதாவது ஆர் பண்ணோன்னா ரெண்டுமே ஆர் பண்ணோம்னா 1, 1 + 0 1, ஆர் வித் 0 இஸ் 1, 1 + 1 இஸ் 1. நிறைய பேர் இதை வந்து ஆர் கேட்டை நம்ம அடிஷனோட கம்பேர் பண்ணிப்பீங்க. அடிஷன் கிடையாது, அடிஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆர். ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 + 1 1 0ன்னு வரும். This is not addition. In fact, this is the OR gate logic. So, both the inputs are high, na output is high. So, இதை எப்படி நம்ம explain பண்ண போறோம் அப்படின்னா by using the switch equivalent circuit. Switching circuit மூலமா நம்ம யூஸ் பண்ண போறோம். So, switching circuitல நமக்கு தெரியும் இங்க 2 inputs. இது எப்படி எழுத போறோம்னா இதுக்கு நம்ம parallel காம்பினேஷன் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்கும் நமக்கு. This is A, B, Y is equal to A plus B. Let us consider A is equal to 0, B is equal to 0. A is equal to 0, B is equal to 0னா ரெண்டுமே ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த சப்ளை வந்து நமக்கு போகிறதுக்கான வழியே இல்லை. there is no way to form the way. ஸோ இந்த வே வந்து இது கம்ப்ளீட் ஆனால் தான் பல்புக்கு நமக்கு சப்ளை கிடைக்கும். ஸோ இது ஓப்பனில் இருக்கிறதுன்றதுனால there is no current flow through the bulb. ஸோ அப்போ அவுட்புட் நமக்கு என்னவாக இருக்கும்? 0 இருக்கும்.
லெட் அஸ் அஸ்யூம் நான் இப்போ ஏவை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஏ க்ளோஸ் பண்ணேன்னா இது வந்து ஷார்ட் ஆகும், இது ஓப்பனில் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், சப்ளை ஏ வழியாக நமக்கு பல்புக்கு போகுது. ஸோ பல்ப் வில் க்ளோ. இது க்ளோ ஆச்சுன்னா 1ன்னு அர்த்தம். இப்போ இதில் ஓப்பனில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது ஓப்பனில் இருக்குது. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ண இது ஷார்ட் ஆகும். ஷார்ட் ஆச்சுன்னா சப்ளை இது வழியாக ஐ வில் கெட் சப்ளை டு த பல்ப். ஸோ சப்ளை இது மூலமாக வந்து நமக்கு என்ன ஆகும்னா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். இட்ஸ் 1. ஸோ ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது வந்து ஏவும் ஷார்ட் ஆகிருக்கு, பியும் ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ டெஃபினெட்லி நமக்கு இந்த ஃப்ளோ கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ பல்ப் வந்து நமக்கு க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ 1 1 1ன்னு வரும். திஸ் இஸ் த ஈக்குவல் ஸ்விட்சிங் சர்க்கியூட். ஸ்விட்சிங் சர்க்கியூட்டை வச்சு நம்ம ட்ரூத் டேபிள் வரையலாம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். பிகாஸ் ஆர் கேட்டை பொறுத்த வரைக்கும் if any one input is high, output is high. ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நமக்கு அவுட்புட் வந்து ஹைன்னு வரும். தட் இஸ் நத்திங் பட் ஆர் கேட். அப்படி இல்லைனா போத் எல்லா லாஜிக்குமே லோவாக இருந்ததுன்னா அவுட்புட் வந்து 0ன்னு இருக்கும். திஸ் இஸ் த ஆர் கேட் கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் பின் கான்ஃபிகரேஷன் அடுத்து பார்த்துடலாம். So this is the pin configuration. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். The IC number is 7432 and 7th pin is ground, 14th pin is VCC. ஸோ இப்போ இதில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். 1 and 2 சேம் நமக்கு வந்து அன்கேட்டுக்கு எப்படி வரைஞ்சுமோ அதே லாஜிக் தான். 1 and 2 இன்புட்ஸ், 3 is output. அதே போல் 4 and 5 4 and 5 ரெண்டு இன்புட், அவுட்புட் இஸ் 6. அதே போல் 13 12 இன்புட்ஸ், அவுட்புட் இஸ் 11. 10 9 10 and 9 இன்புட்டாக இருக்கும், 8 is output. This is nothing but pin configuration of your OR gate. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிவர்சல் கேட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது NAND கேட். NAND gate is the complement of AND gate. இப்போ இதில் பாருங்கள், நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு AND, navigation of AND, that is complement of AND gate is nothing but NAND gate. ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால உங்களுக்கு சொல்கிறேன். NAND gate is nothing but complement of AND gate. இதோட சிம்பிள் பார்க்கலாம். AND கேட்டை வரைஞ்சிக்கோங்க. This is AND gate. AND gateக்கு complement not எடுத்தோம் அப்படின்னா NAND gate. So input is A, B, output is Y is equal to A into B the whole bar. Whole bar அப்படி இல்லைன்னா இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். AB the whole dash. The whole bracketக்குள்ள the whole dash போட்டாலையும் same. இப்போ இதுக்கு ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். ட்ரூத் டேபிளில் எத்தனை இன்புட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 2 இன்புட்ஸ். இன்புட் A and B, output Y. Y is equal to A into B the whole bar. ஸோ இதுதான் இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன், எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். எப்படி நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன்னா, இன்புட்ஸ் A, B, இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு A இன்ட்டு B எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட் எடுக்க போகிறேன். ஸோ A இன்ட்டு பிக்கு ஒரு காலமும், அவுட்புட் Y இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு B த ஹோல் பார், இதுக்கு ஒரு காலமும் நான் போட போகிறேன். Okay, A dot B is not the output. So output is A into B the whole bar தான் output. So இதில் combinations நம்ம first நான் எடுக்க போகிறேன். என்னென்ன combination இருக்குன்னு பாருங்க. 0 0
0 0 0 1 1 0 1 1. இப்போ 0 and 0 ரெண்டுத்தையும் நம்ம அன் பண்ணோன்னா திஸ் இஸ் த சிம்பிள் அன் கேட் லாஜிக்னு பார்த்தோம். 0 0 அன் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 0 0 1 அன் பண்ணால் 0 1 0 அன் பண்ணோன்னா 0. லைக் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் மாதிரி பண்ணிக்கோங்க. 0 into 1 0, 1 into 0 0, 1 into 1 1. ஆக்சுவலி திஸ் இஸ் த அன்லாஜிக். இதோட காம்ப்ளிமெண்ட் ஹோல் பார் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் என்னது? நாட் கேட். 1 இருந்தால் 0 எழுதணும், 0 இருந்தால் 1 எழுதணும். அப்போ 0க்கு இங்கே என்ன வரும்? 1 வரும். 0க்கு 1, 0க்கு 1, 1க்கு 0. This is the output. So when 0 0 output is 1, 0 1க்கு 1, 1 0க்கு 1, 1 1க்கு 0. Just opposite to the AND gate. AND gate ஓட reverse operation தான் என்னன்னு சொல்லுவோம்? NAND gate அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம சர்க்கியூட்ஸ் பார்க்கலாம். ஸ்விட்சிங். இப்போ இதுக்கு ஸ்விட்சிங் சர்க்கியூட் பார்க்கலாம். Switching circuit just opposite of your AND gate. AND gateக்கு opposite the NAND gate. So இதில் inputs பார்த்தீங்கன்னா A and B input. Output வந்து LED or bulb. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா A and B ரெண்டுமே 0 0. 0 0னா ஆஃப் கண்டிஷன் அர்த்தம். ரெண்டுமே ஆஃபில் இருந்ததுன்னா 0 0வாக இருந்ததுன்னா வாட் இஸ் த அவுட்புட்? நமக்கு டைரெக்டாகவே இது க்ளோஸ்டு பாத்தாக இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்னா பல்ப் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அவுட்புட் இஸ் 1. நெக்ஸ்ட் பாருங்கள் A0 B1. A0 அப்படின்னா இது ஓப்பனில் இருக்குது. B1னா இது க்ளோஸ் ஆகுது. இங்கே பாருங்கள் என்னதான் நமக்கு இது B க்ளோஸ் ஆனாலும் இங்கே ஓப்பனில் இருக்குது. ஓப்பனில் இருக்கிறதுனால இதுக்கு நமக்கு ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இங்கேயும் ஃப்ளோவாக இருக்காது. சேம் பாத் இதில் தான் வரும். அப்போ நமக்கு எல்இடி க்ளோ ஆகும். அவுட்புட் இஸ் 1. அகெயின் A இஸ் 1. A1ன்னா இது க்ளோஸ் ஆகும். B வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு சப்ளை வந்து கனெக்ஷன் இருக்காது. ஸோ இதில் ஓப்பனில் இருக்குது. அப்போ இங்கே வந்து கட் ஆகிடும். அப்போ இந்த வழியாக நமக்கு ஃப்ளோ ஆகும். அவுட்புட் 1. நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் பாருங்கள். இது ஏவும் க்ளோஸ் ஆகுது, பியும் க்ளோஸ் ஆகுது. ஏ அண்ட் பி ரெண்டுமே 1ன்னா ஏவும் க்ளோஸ் ஆகுது, பியும் க்ளோஸ் ஆகுது. த அவுட்புட் வந்து இந்த சைடில் ஃப்ளோ ஆகும். இதுக்கு சப்ளை கிடைக்காது. அப்போ நமக்கு அவுட்புட் வந்து 0ன்னு இருக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் NAND கேட் ஸ்விட்சிங் சர்க்கியூட். நெக்ஸ்ட் இதோட பின் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். NAND கேட்டோட பின் கான்ஃபிகரேஷன். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது 7th பின் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 7th pin is the ground, 14th pin is VCC அப்படின்றது நமக்கு தெரியும். பின் நம்பர் எழுதிடலாம். 7400 is the NAND gate pin. So pin நம்பர் வந்து 7400. Same 1 and 2 inputs, 3 output. Bubble போட மறந்துடாதீங்க. 4 and 5 inputs, 6 is the output. The same way 13 and 12 input, 11 output, 10, 9 ரெண்டுமே input, 8 output. This is the pin configuration. Next நம்ம பார்க்க போகிறது NOR. NOR is the navigation of OR. அதாவது ஆரோட காம்ப்ளிமெண்ட் தான் NOR அப்படின்னு சொல்லுவோம். இதோட சிம்பிள் வரையலாம். NOR கேட், OR கேட் போட்டுட்டு இதுக்கு நம்ம பபிள் எடுத்தோம்னா this is nothing but NOR கேட்.
inputs a and b ரெண்டு input y is equal to a plus b the whole bar அப்படி இல்லைன்னா a plus b the whole dash அப்படின்னு சொல்லலாம். So this is nothing but your NOR gate. NOR gate ஓட pin number 7402. 7402 is the NAND gate. Sorry, NOR gate ஓட pin configuration. NAND gate க்கு 7400, NOR gate க்கு 7402. Truth table பார்க்கலாம். இங்க பாருங்க எத்தனை இன்புட்ஸ் இருக்குன்னு பாருங்க. இன்புட்ஸ் A and B ரெண்டு இன்புட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் A plus B எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கலாம். A plus B the whole bar. இதுதான் அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் உங்களோட இன்புட். இது வந்து A and B are outputs. What are the combinations possibilities இருக்குன்னு பாருங்க. A and B 0 0 0 1 1 0 1 1 combination. A 0 B 0 A plus 0 that is A plus B is 0 plus 0 is 0 0 plus 1 1 1 plus 0 1 1 plus 1 1. இதுதான் A plus B. இதோட காம்ப்ளிமெண்ட் அப்படியே எடுத்தோம்னா காம்ப்ளிமெண்ட் இஸ் 1 இருந்தால் 0 வரணும், 0 இருந்தால் 1 வரணும். 0ஓட காம்ப்ளிமெண்ட் 1, 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0, 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0, 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0. So what is the final expression? A plus B the whole bar. When 0 0 output is 1, 0 1 க்கு 0, 1 0 க்கு 0, 1 1 க்கு 0. இதுக்கு ஸ்விட்சிங் சர்க்யூட் வரையலாம். ஸ்விட்சிங் சர்க்யூட் ஸோ இதில் வந்து நமக்கு 2 இன்புட்ஸ் இருக்குது A and B. இது y is equal to A plus B the whole bar. இப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்விட்சுமே நமக்கு ஓப்பனில் இருக்குது. தட் மீன்ஸ் 0 0 0 0 இருந்தால் அவுட்புட் இஸ் 1. இப்போ ரெண்டுமே 0 0வாக இருந்தால் உங்களுக்கு சப்ளை வந்து இப்படி வரும். ஸோ எல்இடி க்ளோ ஆகும், அவுட்புட் இஸ் 1. நெக்ஸ்ட்டு கன்சிடர் பண்ணுங்கள் A0 B1. A0 தட் மீன்ஸ் ஓப்பன் கண்டிஷன் B1. B1ன்னா இது க்ளோஸ் ஆகும், அப்போ இது ஷார்ட் ஆகும். இது ஷார்ட் ஆச்சுன்னா சப்ளை வந்து இது வழியாக நமக்கு இப்படி வந்துடும். ஸோ எல்இடி க்ளோ ஆகாது. ஸோ அவுட்புட் இஸ் 0. நெக்ஸ்ட் காம்பினேஷன் பாருங்கள். A க்ளோஸ் ஆகும், B வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு கனெக்ஷன் வந்து இருக்காது, பட் இது வந்து க்ளோஸ் ஆகும். இது க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த வழியாக நமக்கு சப்ளை வந்துடும். அப்போவும் நமக்கு என்ன இருக்காது, பல்பு க்ளோ ஆகாது. ஈவன் 1 0 காம்பினேஷன் இஸ் ஆல்சோ 0. இப்போ ரெண்டுமே க்ளோஸாக இருக்குது, இதுவும் க்ளோஸாக இருக்குது, இதுவும் க்ளோஸாக இருக்குன்னா ஸோ இல் கெட் த தெர் இஸ் நோ சப்ளை டு த லேம்ப். லேம்புக்கு சப்ளை இல்லைன்றதுனால அவுட்புட் வந்து 0வாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் NOR கேட். நெக்ஸ்ட் பின் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். பின் கான்ஃபிகரேஷன் இதோட ஐசி நம்பர் ஐசி 7402 நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். கனெக்ஷன் கொடுக்கலாம், இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது வந்து 2 3 இன்புட் 1 வந்து அவுட்புட்டாக இருக்கும். டூ 3 இன்புட்ஸ் 1 வந்து அவுட்புட். அதே போல் 4 வந்து அவுட்புட்டாக இருக்கும், 5 6 நமக்கு இன்புட்ஸாக இருக்கும். ஓகே, அதே போல் 13th பின் இன்புட், இது வந்து கிரவுண்டுன்னு நமக்கு தெரியும். 7th பின் இஸ் கிரவுண்ட், இது VCC.
இது நமக்கு அவுட்புட் 12 and 11 are inputs. So this is OR gate. அதே போல் 10th pin is output. 8 and 9th pin ரெண்டுமே நமக்கு இன்புட்டாக இருக்கும். So this is nothing but your 7402 IC pin configuration. Next நம்ம பார்க்க போகிறது XR. The symbol பார்க்கலாம். A and B inputs, Y is equal to A XR of B. Otherwise, A B bar plus A bar B. இதுதான் XR gate அப்படின்னு சொல்லுவோம். இதோட IC number 7486. Truth table பார்க்கலாம். Truth table 2 inputs. A and B ரெண்டு இன்புட் இருக்கு. இதில் நான் இதை தனியாக எடுக்க போகிறேன். இதை எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு ஏபி பார்னு எழுதலாம். தென் ஏ பார் பி. தென் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். தட் இஸ் த ஃபைனல் அவுட்புட். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏபி பார் ப்ளஸ் ஏ பார் பி அப்படின்னு எழுதலாம். வேணா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்க வராதுன்னா நீங்கள் செப்பரேட்டாக ஏ பார் பி பார் கூட போட்டுக்கலாம். ஸோ இது நம்ம டைரெக்டாகவே நம்ம எழுதிக்கலாம். அதனால் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். So this is nothing but your actual output. Output is equal to y is equal to a bar b plus a b bar. இதில் பாருங்கள் என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருக்குது. 0 0 0 1 1 0 1 1 காம்பினேஷன். இப்போ நான் அன் பண்ண போகிறேங்க. பாருங்கள் ஏ அப்படியே இருக்குது. பியோட காம்ப்ளிமெண்ட் 1ன்னு வரும். ஸோ 0 into 1 0. அதே போல் 0 இன்ட்டு இதோட வேல்யூ 1. 1ஓட காம்ப்ளிமெண்ட் பி பார் தான் காம்ப்ளிமெண்ட்டு. ஸோ 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0. 0 இன்ட்டு 0 0. இங்கே ஏ அப்படியே எடுத்துக்கோங்க 1. பியோட காம்ப்ளிமெண்ட் 1. அதாவது 0ஓட காம்ப்ளிமெண்ட் 1. 1 இன்ட்டு 1 1. நெக்ஸ்ட் பாருங்கள் ஏ அப்படியே எடுத்துக்கோங்க. இதோட காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா நமக்கு 0ன்னு கிடைக்கும். 1 இன்ட்டு 0 0. நெக்ஸ்ட் இது பாருங்கள் ஏவோட காம்ப்ளிமெண்ட் 0ஓட காம்ப்ளிமெண்ட் 1. 1 இன்ட்டு 0 0. 1 அப்படியே வச்சு, அதாவது ஏவோட ஏ பார்னா 0ஓட காம்ப்ளிமெண்ட் 1. 1 இன்ட்டு 1 1. 1 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா 0. 0 இன்ட்டு 0 0. இங்கே பாருங்கள் ஏ பார் அப்படின்னா 0 ஆகிடும். இது பி. 0 இன்ட்டு 1 0. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் ஆர் பண்ண போகிறோம். 0 0 ஆர் பண்ணோம்னா 0. 0 ப்ளஸ் 1 பிகாஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் ஆட் பண்ண போகிறோம். 0 ப்ளஸ் 1 1. 1 ப்ளஸ் 0 1. 1 plus 0 plus 0 0. So the output is, if both the values are same 0 0 1 1 இருந்ததுன்னா output 0. otherwise the output is high. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா XR கேட்டோட லாஜிக். இப்போ இதுக்கு லாஜிக் ஆர் பின் கான்ஃபிகரேஷன். பின் கான்ஃபிகரேஷன் சேம் 14 பின் தான். IC number is 7486. Same, the 7th pin is ground. 14th pin is VCC. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். 1 and 2 ரெண்டுமே நமக்கு இன்புட். 3 is அவுட்புட். அதே போல் 4 5 இன்புட்ஸ்.
6 is output, 7 groundன்னு பார்த்துட்டோம். அதே போல் 13 and 12 ரெண்டுமே inputs. Ten and 9 ரெண்டுமே நமக்கு inputs. 8 is the output. This is nothing but pin configuration of your XOR gate. அடுத்து நம்ம பார்க்க போகிறது XNOR. இல்லை சம்டைம்ஸ் XNOR இப்படியும் கொடுப்பாங்க, EXும் போடுவாங்க, இல்லை Xும் போடுவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த XNOR அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிடலாம். XORோட காம்ப்ளிமெண்ட் தான் XNOR. இன்புட்ஸ் A and B ரெண்டு இன்புட், y is equal to A XNOR of B. இதுதான் இதோட ரெப்ரசன்டேஷன், A XNOR of B. அப்படி இல்லைன்னா இது எப்படியும் எழுதலாம்னா A XOR of B the whole bar. A XOR of B இதோட காம்ப்ளிமெண்ட் தான் இது நம்ம எழுதுவோம். ஸோ XNOR of B இல்லைன்னா A XOR of B the whole bar அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா AB plus A bar B bar அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ட்ரூத் inputs AB, then A bar B bar, A into B, A bar into B bar, y is equal to A bar B bar plus AB or AB plus AB bar எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பாருங்க, இதுதான் இன்புட்ஸ், இது அவுட்புட். A and B ரெண்டுமே இன்புட் நமக்கு. What are the combinations? Combinations பார்த்தீங்கன்னா 0 0 0 1 1 0 1 1 காம்பினேஷன். இப்போ ஏவோட காம்ப்ளிமெண்ட் எடுத்தவங்க இங்கே 0 இருந்தால் இங்கே 1 வரும். இங்கே பியோட காம்ப்ளிமெண்ட் 0 இருந்தால் 1 வரும். ஏவோட காம்ப்ளிமெண்ட் 0க்கு 1, பியோட காம்ப்ளிமெண்ட் 1க்கு 0. ஏவோட காம்ப்ளிமெண்ட் 1க்கு 0, பியோட காம்ப்ளிமெண்ட் 0க்கு 1. ஏவோட காம்ப்ளிமெண்ட் 0, பியோட காம்ப்ளிமெண்ட் 0. இங்கே என்ன இருக்கோ ஜஸ்ட் ஆப்போசிட். இப்போ A இன்ட்டு பி, ஏவையும் பியும் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு 1 0, 1 இன்ட்டு 0 0, 1 இன்ட்டு 1 1. அதே போல் A dash dot B dash இல்லைனா A bar dot B bar இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 இன்ட்டு 1 1, 1 இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு 1 0, 0 இன்ட்டு 0 0. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா என்ன ரிசல்ட் வரும்? 0 + 1 1, 0 + 0 0, 0 + 0 0, 1 + 0 1. அப்போ காம்ப்ளிமெண்ட் நமக்கு ஃபைனலாக நமக்கு அவுட்புட் எப்படி வரும்னா A and B inputs y is equal to A XNOR of B. இதுதான் நம்மளோட டேபிள். இதோட ரிசல்ட் என்னன்னு பாருங்கள். 0 0க்கு 1, 0 1க்கு 0, 1 0க்கு 0, 1 1க்கு 1. This is the truth table for your NOR gate. Sorry, XNOR. So this is the actual truth table. இது வந்து இன்புட்ஸ்ன்னு சொல்லுவோம், இது வந்து அவுட்புட். இதிலிருந்து நம்ம என்ன மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்ம அதை வந்து சால்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு இது ஒரு லாஜிக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமோட ட்ரூத் டேபிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது A, இது B, இது C. இப்போ இது பாருங்கள், இதில் நமக்கு கிளியராக தெரியுது இது அன்கேட். அன்கேட்டுன்னா என்ன வரும்? A இன்ட்டு பின்னு வருமா? இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர் கேட்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரிசல்ட் தான் இன்புட். இங்கே இன்புட் என்னது? A இன்ட்டு பி இன்புட் ப்ளஸ் எதோட ஆர் பண்ணியிருக்காங்கன்னா சியோட ஆர் பண்ணியிருக்காங்க. ஸோ A இன்ட்டு பி ப்ளஸ் சி இஸ் த ரிசல்ட். இதுதான் உங்களோட அவுட்புட் ஒய். ட்ரூத் டேபிள் பாருங்கள். ட்ரூத் டேபிள் நம்மளே ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்லை அவங்க கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம போடலாம். ஸோ ஆக்சுவலி நமக்கு ப்ராப்ளமில்
ஸ்பேஸ் கொடுத்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு வாட்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி. எக்ஸை நம்ம டேரெக்டாக நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இதில் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா இது ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேல்குலேட் பண்ணலான்னா ஏ இன்ட்டு பி கேல்குலேட் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி. திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் அவுட்புட் வேல்யூ. ஓகே, இப்போ காம்பினேஷன் பார்க்கலாம். என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருக்குது? ஸோ காம்பினேஷன் இஸ் 0 0 0 0 1 0 1 0 0 1 1 0 0 0 1 0 1 1 1 0 1 1 1 1. இதுதான் காம்பினேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த காம்பினேஷனுக்கு நம்ம அவுட்புட் இப்போ நம்ம வரைய போகிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு தேவை ஏ இன்ட்டு பி. இது ரெண்டுத்தையும் நான் எடுக்க போகிறேன். ஏ இன்ட்டு பி 0 இன்ட்டு 0 0 0 இன்ட்டு 1 0 தான். பிகாஸ் 1 0வால் எது மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். 1 இன்ட்டு 0 0 1 இன்ட்டு 1 1 0 இன்ட்டு 0 0 0 இன்ட்டு 1 0 1 இன்ட்டு 0 0 1 இன்ட்டு 1 1. இந்த ரிசல்ட்டை இப்போ சியோட ஆட் பண்ண போகிறோம். சின்றது இந்த காலம். இது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணுங்கள். 0 ப்ளஸ் 0 0 0 ப்ளஸ் 0 0 0 ப்ளஸ் 0 0 0 ப்ளஸ் 1 1 1 ப்ளஸ் 0 1 1 ப்ளஸ் 0 1 1 ப்ளஸ் 0 1 1 ப்ளஸ் 1 1. திஸ் இஸ் த ஆக்சுவல் அவுட்புட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சர்க்கியூட் வேணாலும் கொடுப்பாங்க. அந்த சர்க்கியூட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட அவுட்புட்டை ஃபார்ம் பண்ணிக்கலாம்.